மணியே போராட்டமா உன் கண்கள் என்ன நீரோட்டமா பெண் முன்னேற்றம் எல்லாம் வெறும் பேச்சோடுதான். ஐயோ, நான் இந்த மாதிரி கடைக்கெல்லாம் வந்ததே கிடையாது. வீட்டுக்கு போலாம். அடிவே வா, வீட்டுக்கு போயலாம். எல்லாரும் இந்நேரம் வீட்டுக்கு வந்திருப்பாங்க. வரட்டும், நாம அத்தை கிட்ட சொல்லிட்டு தானே வந்திருக்கோம். இல்ல நான் என் வீட்டுக்கார்ட்ட சொல்லாம வந்துட்டேன். ஐயோ சகுந்தலா, அதை எத்தனை தடவை சொல்லுவ? நம்ம வரும்போது பார்ட்டி சொல்ல முடியல. இப்ப என்ன, உன்னை காணும் அத்தை கிட்ட கேட்க மாட்டாரா? அத்தை கிட்ட கேட்டா அத்தை நாம எல்லாரும் கடைக்கு போயிருக்கோம்னு சொல்லிடுவாங்க. இல்ல வடிவு, நான் சகுந்தலா என்னாச்சு? ஏன் அவசரப்படுற? ஃபங்க்ஷன்ல சாப்பிட்டது ஒரு மாதிரி இருக்கும். நீ வயிற்று புள்ளக்காரி வேற. அதான் டீ காஃபி ஏதாவது வாங்கி கொடுக்கலான்னு கூட்டிட்டு வந்தேன். நீ என்னன்னா வீட்டுக்கு போகணுங்கிற? இப்ப என்ன, பார்த்திபன் கிட்ட சொல்லிட்டு தான் வரணுமா? அதானே ரொம்ப என்ன பண்றா. இங்க பாரு சகுந்தலா, ஆனா எங்கேயாவது போறதா இருந்தா என் புருஷன் கிட்ட சொல்லணும்லாம் அவசியம் இல்ல. என் அத்தை கிட்ட என் குழந்தைங்கிட்ட சொல்லிட்டு கூட கிளம்பிடுவேன். வந்து ஏன் என்கிட்ட சொல்லாம போன, எங்க போன, ஏது போன அதெல்லாம் கேட்க மாட்டாரு. ஏன்னா என்ன பத்தி என் புருஷனுக்கு நல்லாவே தெரியும். அதே மாதிரி தானே பார்த்திபனும் நடந்துக்குவாரு. சொல்லு சகுந்தலா, இல்லாட்டி திட்டு வரனா சொல்லு, வா போயிடலாம். திட்டு வரல, அவர்கிட்ட சொல்லாம நான் எங்கேயும் போனது கிடையாது. அதான் என்னன்னு ஒரு மாதிரி. விடுமா, இதோ டீ குடிச்சிட்டு கிளம்பிடலாம். ஃபங்க்ஷன் கூட்டத்துல உனக்கு ஒரு மாதிரி இருக்குன்னு சொன்னியா, அது மாதிரி அப்பதான் சாப்பிட்டு முடிச்ச. அதான் கொஞ்சம் காலத்தோட்டமா இப்படியே நடந்து வந்து இந்த அண்ணாச்சி கடையில டீ சூப்பரா இருக்கும். அதான் உனக்கு குடிக்க வச்சு கூட்டிட்டு போலான்னு வடிவா கூட்டிட்டு வர சொன்னேன். என்னங்க அவ கிடக்குறா? எப்ப பாரு எல்லாத்துக்கும் பயந்துகிட்டு. இங்க பாருங்க, உங்க தம்பிக்கு மட்டும் இல்ல, உங்க பெரியமா, உங்க தேனு எல்லாத்துக்குமே பயப்படுறா. அவங்க ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா ரொம்ப யோசிக்கிறா பேசுறதுக்கு. ஏன் சகுந்தலா, கல்யாணமாகி 6 மாசத்துக்கு மேல ஆச்சுல. பொண்ணுக்கு கல்யாணம் பண்ணி கொடுத்ததும் வாழ வந்த வீடு ரொம்ப புதுசுதான். அந்த வீட்டுல உள்ள எல்லாருமே புதுசுதான். ஆனா என்ன பண்ண, அதை சமாளிச்சுதான் வாழணும். ஆனா ஒரு பொண்ணு எந்த ஒரு பயமும் இல்லாம, எந்த ஒரு கஷ்டம் நஷ்டம் எதுவுமே இல்லாம தான் வீடு மாதிரி எப்போ நினைச்சு ரொம்ப ஃப்ரீயா சந்தோஷமா இருக்காளோ, அப்பதான் அந்த வீட்டுல எல்லாரோடையும் சந்தோஷமா இருக்கான்னு அர்த்தம். கண்டிப்பா சவுந்தலா, கல்யாணம் முடிச்சு வந்த 3 மாசம் நானும் கஷ்டப்பட்டேன். அதுக்கப்புறம் எல்லாரும் பேச பேச இப்பெல்லாம் என் வீடு மறந்து போச்சு. என் வீடுனா என் புருஷன் வீடுதான். நான் சொன்னது எங்க அம்மா வீடு. அம்மா வீடெல்லாம் மறந்து போச்சு. எனக்கு ஃபுல் அண்ட் ஃபுல் இப்ப என் வீடு, என் புருஷ வீடுதான். இவங்களும் சரி, அத்தை மாமா குழந்தனாரு எல்லாருமே அவங்க வீட்டு பிள்ளையாதான் என்ன நினைக்கிறாங்க. ஏய் சகுந்தலா, நான் நாட்டுக்கு ஏன் இதை சுடிக்கிட்டு இருக்கேன்? நீ ஏன் எதுவுமே சொல்ல மாட்டேங்கிற? உனக்கு உங்க வீட்டுல எல்லாமே ஓகே தானே? நீ சொல்லு, ஓ வீடுங்கிறத உங்க அம்மா வீட சொல்லுவியா இல்ல உன் புருஷன் வீட சொல்லுவியா? அம்மா வீடா புருஷன் வீடா? எந்த வீட்டையும் என் வீடுன்னு சொல்ற அளவுக்கு எனக்கு யோகம் கிடையாது. இனி என் வீட்டுக்கு நான் போனாலும் எங்க அப்பா உன் வீடு இல்லடி உன் புருஷன் வீட்டுக்கு போன்னு பத்தி விடுவாங்க. அதே என் புருஷன் வீட ஏன் வீடுன்னு சொன்னா என் புருஷனே சொல்லுவான், இந்த வீட்டுக்காக நீ என்ன பண்ணி கிழிச்சேன்னு இதை ஓ வீடுன்னு சொல்றேன்னு. நானா துரதிஷ்டசாலி, எந்த பக்கமும் எனக்கு இடம் கிடைக்காம அனாதையாதான் இருக்கேன். அதனாலதான் மனசுக்குள்ள பயம். யாரு என்ன வெளியே போ இல்ல ஏதாவது ஒண்ணு சொல்லிட்டா என்ன பண்ணுவேன் ஏது பண்ணுவேங்கிற பயம். அந்த பயம் தான் என்ன கொல்லுது. சகுந்தலா, ஏய் சகுந்தலா, என்ன யோசிச்சுட்டே இருக்க? ஏ வடிவு, உனக்கு நம்ம வீடு மட்டும் ஓ வீடுங்கிற, சகுந்தலாக்கு 2 வீடும் அவ வீடா இருக்கும். ஆமா ஆமா கரெக்டா சொன்னீங்க. பாத்தியா? சரிங்க, டீ வாங்குங்க, குடிச்சிட்டு கிளம்புவோம். சகுந்தலா வேற ஒரு மாதிரி பதட்டமாவே இருக்கா. அவளோட சூழ்நிலையை நாம புரிஞ்சுக்காம நம்மளால அவளுக்கு எந்த கஷ்டமும் வந்துடக்கூடாது. ஓகே ஓகே, பார்த்திபா நான் சொன்னா என்ன வேணாலும் கேட்பான். அந்த ஒரு தைரியத்துலதான் கூப்பிட்டு வந்தேன். நீ இல்லடா கடைக்கு போயிட்ட, அதான் காத்தோட்டமா வாக்கிங் மாதிரி கூட்டிட்டு வந்து டீ வாங்கி கொடுத்தேன் அப்படின்னு சொல்லி உங்கிற நம்பிக்கையில தான் சகுந்தலா உன்னை கூட்டிட்டு வந்தேன். பார்த்திபா வரட்டும், நானே பேசிக்கிறேன். டீ போட்டீங்களா? கொடுங்க கொடுங்க. இங்க வைங்க, நான் எடுத்துக்கிறேன். பார்த்திபன் நீங்க சொன்னா கேட்பாரா? இல்ல யார் சொன்னாலும் கேட்க மாட்டாரு. அவர் மனசுல என்ன தோணுதோ அதை தான் செய்வாரு. நான் மதியம் உங்ககிட்ட பேசிட்டு இருந்ததுக்கேவோ என் மேல கோபப்பட்டுதான் என்ன தனியா பேச வர சொன்னாரு. ஆனா பூக்கற்ற வேலை அக்கம் பக்கத்துல எல்லாரும் பேசிக்கிட்டு இருந்தது, நான் அப்படியே பேச போகாமையே விட்டுட்டேன். அப்படியே பேச போனாலும் கண்டிப்பா என்ன திட்டுவாருன்னு எனக்கு தெரியும். அதை நினைச்சு நான் கம்முன்னு இருந்துட்டேன். ஆனா இப்ப ஃபங்க்ஷன்ல எல்லாரும் சந்தோஷமா என்கிட்ட பேசுனது, நான் எல்லார்கிட்டயும் பேசிட்டு இருந்தது எல்லாத்தையும் தூரமா இருந்து என்ன பார்த்து முறைச்சுக்கிட்டே தான் இருந்தாரு. அதெல்லாம் கூட ஓகே, ஃபங்க்ஷன்ல சிரிக்காம இருக்க முடியுமா பேசாம இருக்க முடியுமா நான் கேட்டுக்குவேன். ஆனா இப்ப வழுக்க டைமா வடிவு என்னைங்க கூட்டிட்டு வந்ததான் எனக்கு பயமா இருக்கு. வடிவை மட்டும் கூப்பிடுறேன்னு நினைச்சு நம்பிதான் நான் வந்தேன். நான் நீங்க பாதியில வந்து ஜாயின் பண்ணுவீங்கன்னு தெரியல. கண்டிப்பா இதை என் புருஷன் பார்த்தா எதுக்கடி அந்த மாணிக்கத்து கூட போனேன்னு கண்டிப்பா மனசாட்சியே இல்லாம திட்டுவாரு. ஐயோ என்ன பண்ண போறேன்னு தெரியல. தனியா திட்டா கூட ஒண்ணு கிடையாது, நாமளா அழுது நமக்குள்ளே சமாதானம் ஆக்கிட்டு இருந்துக்கலாம். ஆனா எல்லாரும் முன்னையும் திட்டாருனா ஐயோ அது ரொம்ப அசிங்கமா போயிடும். அதை நினைச்சதா எனக்கு ரொம்ப பயமா இருக்கு. சரி ஓகே, இந்த டீயை குடிச்சதும் வடிவு கூட வடிவ கைய பிடிச்சே நடப்போம். நம்ம புருஷன் பார்த்தாலும் நம்மள எதுவும் தப்பாவோ சந்தேகமோ படமாட்டாருன்னு நினைக்கிறேன். பார்த்திபா, அங்க உன் மாமா வீட்ல பாத்தியா?
எல்லார் வீட்லயும் பாத்துட்டேமா, எங்க போய் தொலைஞ்சானே தெரியல. என்னடா சொல்ற? உன்கிட்ட சொல்லாம எங்க போனா? அம்மா, அந்த வீராய் அக்கா மகன் கூட பந்தி வைக்க இலை காணலன்னு இலை வாங்க போனேன். வந்து பார்த்தா இவள காணோம். நானும் தேனு சத்யா நம்ம அப்பா எல்லார்கிட்டயும் கேட்டுட்டேன். எல்லாரும் இங்கதான் இருப்பா, எங்க போவா, நீ பேசாம உட்காருங்கறாங்க. இவ எங்க போய் தொலைஞ்சாலும் ஒரு வார்த்தை சொல்லிட்டு போய் தொலையக்கூடாது. ஏய் சரி சரி விடுடா, ஏன் இவ்வளவு கோபம்? சுத்தி முத்தி எல்லாம் சொந்த பந்தம் தான்டா. அதுவும் ஓம் பொண்டாட்டி வந்தது எல்லார்கிட்டயும் நல்லா பழகி பேசிக்கிட்டா. அப்படிங்கும்போது யார் கூட எங்கனாலும் போயிருப்பா. இந்த தேனை பாரு, இப்பதான் என் பக்கத்துல இருந்தா. அதுங்குள்ள ஆளை காணோம். எல்லாம் சொந்த பந்தங்கனால அங்கங்க போயிருப்பாங்க, பேசிட்டு வருவாங்க. எப்படியே தூங்குறதுக்கு எல்லாம் வீட்டுக்கு வந்துருவாங்க. பொறுப்பொரே வந்துருவா. என்னம்மா என்கிட்ட ஒரு வார்த்தை சொல்லல, உங்ககிட்ட சொல்லல? நம்ம வீட்டுல யார்கிட்டயாவது ஒரு ஆள்கிட்ட சொல்லிட்டு போயிருந்தா சரிங்களா? யார்கிட்டயும் சொல்லாம போறோம்னா அவளுக்கு என்னமா திமிரு? இல்ல எங்க போனாலும் சரி, நான் என்ன அப்படியே போக்கழிஞ்சு போயிருவேனா? நான் வர வரைக்கும் நின்னு நான் வந்ததை சொல்லிட்டு போய் தொலைய வேண்டியதானே? அவ வாட்டுக்கு சொல்லாம போயிருக்கா, நீ அவளுக்கு ஏத்த மாதிரி பேசு. இல்ல பாத்திபா, நீ போ நான் அவளை பாத்துட்டு வரேன். பாத்திபா மா, நீங்க போங்கன்னு சொல்லிட்டேன். அக்கா செல்லமா, என்ன நீங்க வந்திருக்க? இல்ல, எல்லாரும் ஃபங்க்ஷன் முடிச்சு அவரார் வீட்டுக்கு போயாச்சு. நீங்க இன்னும் வராம இங்க நின்னு பேசிட்டு இருக்கீங்களா? அதான் என்னன்னு பார்க்க வந்தேன். அது ஒண்ணு இல்ல செல்லமா, சகுந்தலா பக்கத்துல சொந்தக்காரங்க யார் வீட்டுக்கோ போயிருக்கா போல. எங்கன்னு தெரியல, அதான் பார்த்திபன் தேடிக்கிட்டு இருக்கான். ஐயோ, சொல்ல மறந்தே போச்சு. டேய் பார்த்திபா, சகுந்தலா பக்கத்துல கடைக்கு போயிருக்காடா. கடைக்கா? எங்க சித்தி? ஏதாவது டீ கடைக்கு போயிருப்பாங்கன்னு நினைக்கேன். மாணிக்கம் வடிவு 2 பேர் தான் கூட்டிட்டு போனாங்க. என்னது, மாணிக்கம் கூடயா? எவ்வளவு திமிர் இருந்தா அவன் கூட போயிருப்பா. நீ கடைக்கு போயிட்ட, அக்கா பந்தி வைக்கிற இடத்துல இருந்தாங்களா, அதனால என்கிட்ட சொல்லிட்டு போனாங்க. பார்த்திபா, நீ வந்தது மறக்காம சொல்லிருங்க திரும்ப திரும்ப சொன்னா. நான் தாண்டா, எல்லா சொந்த பந்தமும் கிளம்பிட்டு இருந்தாங்களா. முக்கியமான ஆள்களை நைட்டு தங்க வைக்கணும்ல, ஏன்னா காலையில முகூர்த்தம்ல. அத நான் பாத்துக்கிட்டே இருந்தேன், இத மறந்தே போச்சு. மாணிக்க எப்பவுமே வடிவ கூட்டிட்டு போவான். இன்னைக்கு சகுந்தலா இருந்தனால சேர்த்து கூட்டிட்டு போயிருக்கான். வந்துருவாங்க, போயிட்டு போடி நடைய நடந்து வருவாங்க. சரி சரி அக்கா வாங்க. அச்சா உங்களதான் எங்க காணும்னு தேடிக்கிட்டு இருந்தாரு. இந்த மனுஷன் தேட ஆரம்பிச்சிட்டாரா? ஆமாக்கா. அப்புறம் சத்யாவும் தேனும் பக்கத்துல ராசு வீட்டுல படுத்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க. ஓ அப்படியா, சரி சரி சரி. நீங்க வாங்கக்கா. டேய் பார்த்திபா வாடா, சவுந்தரா அவங்க கூட போயிட்டு வருவா. பார்த்திபா, அதான் கடைக்கு தானே போயிருக்காங்கன்னு தெரிஞ்சு போச்சுல. ஆடா, அவங்க வரும்போது வரட்டும், நம்ம வீட்டுக்கு போலாம். இவ்வளவு நேரம் ஃபங்க்ஷன்ல நின்னது, இங்கிட்ட அங்கிட்ட அலைஞ்சது அப்பாப்பா என்னமோ மாதிரி வருது. ஆடா போலாம். இல்லம்மா, நீங்க போங்க, எனக்கு ஒரு வேலை இருக்கு, நான் பாத்துட்டு வரேன். நீ என்னடா வேலை? வந்து படு பார்த்திபா, காலை சீக்கிரம் எழுந்திருக்கணும். வேகமா முகூர்த்தத்துக்கு எழுந்து நாமளும் கிளம்பிட்டாதான் முகூர்த்தம் முடிஞ்சனா அப்படியே வீட்டுக்கு போக கரெக்டா இருக்கும். என்னக்கா சொல்றீங்க? முகூர்த்தம் முடிஞ்சதுமா? ஆமா செல்லமா, பார்த்திபா நாளைக்கு ஒரு நாள் தான் லீவு போட்டு வந்திருக்கான். அதே மாதிரி தான் சத்யாவும் 10ஆம் கிளாஸ் படிக்கிறாள, அதுக்கு மேல லீவு கொடுக்கவே மாட்டாங்க. அப்படியா? நீங்க மறுநாள் கறி சாப்பாடு எல்லாத்துக்கும் இருந்துட்டு மறு வீடெல்லாம் முடிச்சிட்டு தான் போவீங்கன்னு நினைச்சேன். இல்ல செல்லமா, பிள்ளைங்க படிப்பு, இவன் வேலைய பாக்கணும். இவங்க பேசுனா நிறுத்த மாட்டாங்க. என்ன ஒரு தைரியம் இருந்தா என்கிட்ட சொல்லாம அவங்க கூட இவ போயிருப்பா. அப்படி கடைக்கு போக என்ன வேண்டி இருக்கு? அவள பக்கத்துலனா இங்க டீ கடை, நம்ம வரும்போது அந்த முக்குல ஒண்ணு பார்த்தோம், அங்கேயேதான் இருக்கும்னு நினைக்கிறேன். போய் கவனிச்சுக்கிறேன். அக்கா, அப்ப நான் பார்த்திபே சத்யா இவங்களை நீங்க அனுப்பி விடுங்க. நீங்க இருங்கக்கா, மறு வீடெல்லாம் முடிச்சிட்டு போலாம். ஐயோ, நான் இல்லாம சத்யாவா பக்கத்திலே இருக்கணும்னு நினைப்பா. அது மாதிரி பிள்ளைக்கு சோறாக்க வைக்க அதெல்லாம் என்ன ஏதுன்னு பேசிக்குவோம். சரி சரி, நீங்க முத வீட்டுக்கு வாங்க, நடு வீதியில நின்னு பேசிக்கிட்டு. சரி செல்லமா. ஏய் பார்த்திபா, எங்க போனா இவன்? அதானேக்கா, ஆளை காணோம். ஒருவேளை கடைக்கு போகணும்னு சொன்னா போயிருப்பானோ. இந்நேரம் என்ன கடைக்கு போறான்? தெரியலக்கா. சரி, பையன் தானே, எங்கிட்டாவது போயிட்டு வருவான். வாங்க நம்ம வீட்டுக்கு போலாம். சரி செல்லமா. என்னாச்சு இவனுக்கு? சொல்லாம கிளம்ப இப்படி போயிட்டான். கடைக்குனா எந்த கடைக்கு இந்நேரம் போறான்? தெரியலே, ஒரு மாதிரி கோபமாவே இருக்கிற மாதிரி இருக்கு. சரி சரி, பார்த்து அவனா வருவான். போய் படுக்கலாம், நமக்கு தூக்கம் போச்சு. நாளைக்கு பொழுதே வீணான மாதிரி. முகூர்த்தம் முடிஞ்சதும் ஊருக்கு வேற கிளம்பணும். அதனால இந்த மனுஷனையும் போய் தூங்க சொல்லிட்டு நம்மளும் அப்படியே போய் படுப்போம். இந்த சத்யா கழுத அக்காக்காரி இருக்கிறதுனால நம்மள தேடவே இல்ல பாரு. இந்நேரம் கழுத தூங்கிருப்பா. என்னங்க, இன்னைக்கு நாம தான் கடைசி டீ. ஆமா வடிவு. சரி வா கடைக்கார நினைச்சு எல்லாத்தையும் எடுத்து வச்சுட்டு கிளம்ப ஆரம்பிச்சிட்டாரு. இன்னும் நம்ம இங்க நின்னுட்டு இருந்தோம், அவ்வளவுதான். போலாமா? சரிங்க. எவ்வளவு கொழுப்பு! நம்ம கிட்ட சொல்லாம இவன் கூட கடையில வந்து இருடி, இன்னைக்கு உனக்கு இருக்கு. வடிவு, அப்படி நடந்து போய்க்கலாம்ல? என்னங்க, நம்ம எப்பவும் நடந்து தானே வருவோம். சகுந்தலா, நீ நடந்துக்கிருவியாமா? ஏன்னா இப்ப அங்க இருந்து நடந்து வந்த அதே தூரம் தான். உன்னால முடியுமான்னு சொல்லு, இல்லன்னா நம்ம பயிர்க யாரையாவது பைக் கொண்டு வர சொல்ற. இல்லன்னா என்னங்க, இவங்க இப்ப வந்தாங்க. ஐயோ, இவ்வளவு கோபமா இப்படி முறைக்கிறாங்க. எல்லாரும் மணி எதுவும் திட்டிடுவாங்களோ? அப்படி மட்டும் எதுவும் நடந்துடக்கூடாது. ஏய் சகுந்தலா, உன்கிட்ட தான் கேக்குறேன். என்னாச்சு திடீர்னு ஷாக் ஆகி நிக்கிற? பையங்க யாரையாவது வண்டி கொண்டு வர சொல்லவா? இல்ல அது வந்து அண்ணே வேண்டானே. அண்ணனா? நம்மள பார்த்ததும் அண்ணேங்கறாளோ? நான் நடந்தே
இல்லம்மா இது ஒண்ணும் சிரமம் கிடையாது. இத்த புள்ளக்காரில அதனால கேக்குறேன். என்னங்க எதுக்கு? பார்த்திபா பார்த்திபனா? ஏய் பார்த்திபா, எப்படா வந்த? இதோ இப்பதான் வந்தேன். மாஸ்டர், அண்ணே ஒரு டீ போட முடியுமா? ஏய் எனக்கு வேண்டாம், இப்பதானே குடிச்சிட்டு வந்தேன். இந்த கடையில டீ நல்லா இருக்கும்டா. அதனாலதான் வடிவை எப்பவுமே கூட்டிட்டு வருவேன். இன்னைக்கு சகுந்தலாவையும் சேர்த்து கூட்டிட்டு வந்தேன். ஓ, எனக்கு அந்த அளவுக்கு டீ குடிக்கிற பழக்கம்லாம் இல்ல. இருக்கட்டும்டா ஒண்ணு. வேண்டாம் வேண்டாம். சரிடா, அப்பனா அப்படியே நடந்து போலாமா? போலாமே. நீங்க போங்க முத. நான் சவுந்தராவை நைட் நேரம்னா கொஞ்ச நேரம் அப்படியே வாக்கிங் கூட்டிட்டு போவேன். அது மாதிரி அவ மெதுவா தான் நடப்பா. 2 பேரும் அப்படியே போடி நடைய நடந்து பேசிக்கிட்டே வரோம். சரிடா, இது கூட நல்லதுதான். இது நம்ம போலாமா? அவங்க 2 பேரும் சேர்ந்து வரட்டும். சரிங்க. புது ஊரு வேற, எல்லாத்தையும் சுத்தி பார்த்துட்டு அப்படியே பேசிக்கிட்டே வந்துக்கிடுவாங்க. ஆமாமா, நமக்கு இப்போ போற டைம் தான் தனியா கிடைக்கும். ஏன்னா வீட்டுக்குள்ள ஏகப்பட்ட சொந்த பந்தம் இருக்காங்க. நாமளும் அப்படியே போகும்போது தனியா பேசிக்கிட்டு. என்னங்க? சரி வா போவோம். அவங்க 2 பேரும் ஜோடி போட்டு வரட்டும். சரிங்க. டேய் பார்த்திபா, பாத்து வாண்ணா. பாதை தெரியும்ல? அதெல்லாம் தெரியும். சரி வா, நாங்க முன்ன நடக்கிறோம். போ போ போ. பார்த்திபா. மதினி, நான் கூட்டிட்டு வந்துடுறேன். சரிப்பா. என்னங்க என்னங்க அது வந்து என்னடி என்ன பண்ற? என்ன பார்த்ததும் அவனை அண்ணேங்கிற, அப்படியே அழுகுற மாதிரி நடிக்கிற. என்னடி பண்ணிக்கிட்டு இருக்கா வந்த இடத்துல? இல்லங்க, அதெல்லாம் ஒண்ணு இல்ல. ஃபங்க்ஷன் முடிஞ்சதும் சாப்பிட்டது கூட்ட கும்பல்ல இருந்தது. ரொம்ப வேக்காடா ஒரு மாதிரி படபடன்னு வந்தது. அதனாலதான் வடிவு வா பக்கத்துல கடைக்கு போலாம் அப்படின்னு சொல்லி கூட்டிட்டு வந்தா. வரும்போதுதான் மாணிக்கம் அண்ணன் வந்து நடுவுல. மாணிக்கம் அண்ணன் என்கிட்ட என்ன பார்த்ததும் சரி, நான் இல்லாதப்ப அவனை எப்படி கூப்பிட்ட? என்னங்க சொல்லுடி, எப்படி கூப்பிட்ட? அது இப்ப கூப்பிட்ட மாதிரி தாங்க கூப்பிட்டேன். நம்ம மாணிக்க அண்ணன் கிட்ட சரியா பேச கூட இல்லங்க. வடிவு கூட தான் பேசிக்கிட்டேவோ. பேசாமதான் அவன் பக்கத்துல நீ நிக்கிறியா? என்னங்க இல்ல, என்ன பார்த்ததும் அண்ணேன்னு சொன்ன. எதுக்காகடி? எதுக்காக அப்படி சொன்ன? என்னங்க, நான் உங்ககிட்ட சொல்லாம வேற வந்துட்டேன். எவ்வளவோ சொன்னேன் வடிவு கிட்ட. அவ நம்ம அத்தை கிட்ட சொல்லிட்டு போனா போதும், வந்ததும் பார்த்திபன் கிட்ட சொல்லிக்கிடுவாங்க. நீ வா நம்ம போயிட்டு வரலாம். என்ன வழுக்கட்டாயமா கூட்டிட்டு வந்துட்டாங்க. என்னால மறுத்து பேச முடியலங்க. சரி, அப்புறம்? உங்ககிட்ட சொல்லாம வந்ததே ஒரு மாதிரி கஷ்டமா இருந்தது. அதான் அதனால. அதுக்கும் நீ அவனை அண்ணன் கூப்பிட்டதுக்கு என்ன சம்மந்தம்? என்னங்க அது வந்து என்னங்கறத சொல்லிட்டேனா அப்படியே வான்னு சொல்லி கூட்டிட்டு போயிருவேன். ஆனா நீ கரெக்டான பதில சொல்லல, இந்த இடத்துல இருந்து நான் நகர மாட்டேன். நீயும் இப்படியே விடிய விடிய நிக்கதான் செய்யணும். சொல்லுடி. அது வந்துங்க. சொல்லு. மதியமே நம்ம மாணிக்கண்ண கிட்ட பேசிட்டு இருக்கும்போது நீங்க வந்து திட்டினீங்க, ஏன் இப்படி பேசுறேன்னு. அதனால அவர்கிட்ட பேசுறது உங்களுக்கு பிடிக்கலையோ நினைச்சு, நீங்க ஏதாவது நினைச்சுக்கிறீங்கன்னு நினைச்சுதான் உங்களை பார்த்ததும் மாணிக்கண்ணேன்னு. அதுக்கு முன்னாடி நான் ஒரு சில டைம் அவங்கள அப்படிதான் கூப்பிட்டேன். சரிதான். எனக்கு அப்பனா நீ அவன் கூட பேசுறது பிடிக்கலன்னு உனக்கு தெரிஞ்சேவோ அவன் கூட வந்திருக்க. ஏண்டி, என்னை விட அவன் நல்லா பேசுறானா? என்னங்க இப்படி பேசுறீங்க? என்னங்க வடிவு தாங்க என்ன கூட்டிட்டு வந்தா. வர வழியில மாணிக்கண்ணே வருவாங்க நான் எதிர்பார்க்கலங்க. இந்தான்ல, அப்பவே நான் வரலன்னு சொல்லிட்டு போயிருக்க வேண்டியதானே. அது எப்படிங்க போக முடியும்? அவங்க என்னங்க நினைப்பாங்க? அவங்க என்ன நினைப்பாங்கன்னு யோசித்த. நான் என்ன நினைப்பேன்னு யோசிச்சியா? யோசிச்சு உனக்கு திமிரு. இவனால என்ன பண்ண முடியும்னு. என்னங்க அப்படி இல்லங்க. பாருங்க, நீங்க கோபப்படுறதுனாலதான் நான் பயப்படுறேன். மாணிக்கண்ணே ரொம்ப நல்லவருங்க. அவர் நார்மலா அவங்க தங்கச்சி கிட்ட பேசுற மாதிரி தான் என்கிட்ட பேசிட்டு இருக்காங்க. நீங்க தான் அதை புரியாம கோபப்படுறீங்க. நான் இப்படிதான் உன்னை தப்பா நினைக்கிறேன்னு எப்படி உனக்கு கரெக்டா தெரிஞ்சு சொல்ற? அப்ப நான் இப்படி எல்லாம் நடக்கும்னு உனக்கு ஏற்கனவே தெரியும். எனக்கு பிடிக்காதுங்கிறது தெரியும். தெரிஞ்சு நீ எல்லாத்தையும் செய்யற. என்னங்க இப்படி எல்லாம் பேசாதீங்க. இப்படி கோபப்படுறத பார்த்தாதாங்க என்ன பேசுறது என்ன பண்றதுன்னு ஒண்ணுமே புரிய மாட்டேங்குது. நீங்க நார்மலா எல்லாரும் மாதிரி கேஸ்ஃபுல்லா இருந்தீங்கன்னா நான் எதையுமே உங்ககிட்ட சொல்லாம பேசாம இருக்கவே மாட்டேங்க. எனக்கு தெரியும் மதியம் நீங்க வீட்டுக்கு பின்னாடி வான் கூப்பிட்டது கூட என்ன திட்டுறதுக்காக தான் இருக்கும்னு. நான் அதுக்கு பயந்துதான் வரல. நம்ம வீட்டுல எவ்வளவு திட்டுனாலும் வாங்கிக்கலாம், அடி வாங்கிக்கலாம். ஆனா இப்படி வந்த இடத்துல எனக்கு அது எனக்கு பிடிக்கலனா நீங்க எல்லாரும் மணியும் திட்டிக்கிட்டு இருந்தீங்கன்னா அது வந்து. ஓ, உனக்கு அசிங்கமா இருக்கா? அசிங்கமா இருக்கு. இல்லங்க, அது வந்து நாளைக்கு முகூர்த்தம் முடிஞ்சதும் எல்லாத்தையும் பேக் பண்ணிட்டு என் கூட கிளம்புற. முகூர்த்தத்துக்கு வர்றதுக்கு முன்னே எல்லாத்தையும் பேக் பண்ணி வச்சிடற. நான் ஒரு பார்வை பார்த்ததும் பேக்க தூக்கிட்டு என் பின்னாடியே வார. இல்ல வரல, நீ என் பக்கத்துல இல்லன்னு வச்சுக்கோ. விட்டுட்டு நான் வாட்டுக்கு வீட்டுக்கு போயிருவேன். இல்லங்க, நான் கரெக்டா எல்லாத்தையும் எடுத்து வச்சு வந்துடுறேன். நான் சொல்லி முடிச்சுக்கிறேன். அப்படி நீ கரெக்டா வரலனா இங்கே தான் இருக்கணும், வரக்கூடாது. என்னங்க அப்படி போகணும்னு தோணுச்சுன்னா உங்க அப்பா வீட்டுக்கு போய்க்கோ. நான் ஏன் வீட்டு வாசல்ல கால் எடுத்து வைக்க கூடாது. நான் கரெக்டா கிளம்பிடுறேன். அப்புறம் என்ன சொன்ன? அடுத்தவங்க முன்ன நீ அசிங்கப்படக்கூடாது. நீ எனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சே என் அண்ணன் கிட்ட பேசலாம். ஆனா இது உனக்கு பிடிக்கலன்னு தெரிஞ்சு நானும் பண்ணாம இருந்தா எப்படி? என்னங்க
நாளைக்கு காலையில பார்க்கலாம். அது தெரிஞ்சா வந்து சேரு, இல்ல அப்படியே எங்கிட்டாவது போய் தொலைஞ்சிரு. என்னங்க என்னங்க இங்க பாருங்க, என்ன நானும் வாரேங்க. என்னங்க என்ன இப்படி பேசிட்டு போறாங்க? இவங்க பார்வை, மிரட்டுற தோரணை இதெல்லாம் பார்த்து தானே நான் பயப்படுறேன். இது மாதிரி மாணிக்கண்ணனை போய் சந்தேகப்பட்டு அவர் உண்மையிலே நல்ல மனுஷன், எந்த அளவுக்கு கண்ணியமா பேசுறாரு, அவரை போய் இவங்க என்ன சொல்றதுன்னு தெரியல. நாளைக்கு பார்க்கலாம்னு சொல்லிட்டு போறாருன்னா நாளைக்கு விடிஞ்சா என்ன நடக்கும்? ஐயோ கடவுளே, பயமா இருக்கு. நாளைக்கு நாளைக்கு இவங்க மினுக்கே மாணிக்கண்ணன் பேசினா அது எப்படி? என் கூட பேசாதீங்க, உங்க தம்பி உங்களை என்னைய சேர்த்து சந்தேகப்படுறாரு அப்படியா நான் சொல்ல முடியும்? அப்படி நான் சொல்ல முடியுமா? மாணிக்கண்ணே என்ன நினைப்பாரு? எதையுமே யோசிக்காம இவங்க கொஞ்சம் கூட புரிஞ்சுக்காம. கடவுளே, நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு தெரியல. எந்த ஒரு பிரச்சனையும் இல்லாம நல்லபடியா ஊருக்கு போய் சேரணும்பா.